அனைவருக்கும் வணக்கம். கிருஷ்ணோபா கடந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, இந்த வீடியோ பதிவு தமிழ் அவுட் சோர்ஸுக்கு உண்டான 9வது வீடியோ பதிவு. ஆல்ரெடி 8 வீடியோ பதிவு கொடுத்துருக்கோம். இது 9வது வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முனைவர் கோ விஜயராகவன் அவர் எழுதிய புக்கில் இருந்து தான் மயங்கொலி சொல்லகராதி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு. சொல்லப்போனால் லகர லகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, இந்த 3 டாபிக் சம்மந்தமாக என்ன கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு சொல்லுக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்குது அப்படின்ட்டு இந்த புக்கில் இருக்குது. இது நம்ம பிடிஎஃப் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 31 பக்கம் இருக்குது. இப்போ இது எல்லாமே நம்ம பிரிண்ட் எடுக்கணுமா அப்படின்னா, ஒரு சில பேர் சார் நான் எழுதுனா கொஞ்சம் அப்பப்போ புரிஞ்சுக்குவேன், அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிறவங்க எழுதி படிச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இல்லை இது நிறையா இருக்குது, எனக்கு கொஞ்சம் சில இது புரியாது அப்படின்னா பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அது அவங்கவுங்க விருப்பப்படி. சரிங்களா? ஓகே, இது சார்ந்து எக்ஸாமில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை வச்சு ஒரு 4 டைப் ஒரு 5 டைப்பாக கேட்டுட்ருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைப் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த லகர லகரம் இந்த 3 லா சம்பந்தமாக ஒரு சொற்களை கொடுத்துட்டு 4 ஆப்ஷனில் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இதில் எது சரியான சொல் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா ரகர ரகரம் இந்த 2 ரா சம்பந்தமாக அர்த்தங்களுக்கு உண்டான பொருளை கொடுத்துட்டு, அதாவது மாற்றி மாற்றி ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் சரியானது எது. அதேமாரி தான் இந்த 3 சுழினா, ரெட்டை சுழினா, அப்புறம் இந்த 3 நாக்கு உண்டான அர்த்தங்களை கொடுத்துட்டு கொஸ்டின்னு கேட்பாங்க. இல்லை கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போலாம் ஃபஸ்ட்டு எழுத்து ஒரே மாதிரியாக, இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2 எழுத்து ஒரே மாதிரி கொடுத்துட்டு 2வது எழுத்து ரெட்டை சுழினா, இங்கே 3 சுழினா, உதாரணத்துக்கு அனம் அனம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை அப்படின்னா எழுத்து குறில் எழுத்தாகவும் 2வது எழுத்து நடில் எழுத்தாகவும் 2வது எழுத்து ஒரே மாதிரி அனம்னா, அதாவது அனம் ரெட்டை சுழினா அனம் அப்படின்னா என்ன, ஆனம் ரெட்டை சுழி ஆனம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அப்படின்னா ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு ஒரு செய்யுள் அடியை கொடுத்துட்டு இல்லை ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு அதில் இந்த ரகர ரகர இந்த மயங்கொலி சம்பந்தமாக இருக்கிற வார்த்தைகளை அடிக்கோடிட்டு இதற்குண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அதேமாரி கொடுத்துட்டு அதுக்குண்டான எதிர்ச்சொல் பொருள் தருக எப்படியோ ஒரு ஐடியாவில் கேட்டுட்ருக்காங்க. இப்படி தான் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இந்த சொற்களுக்கு எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில சொற்கள் பார்த்திங்கன்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட 7, 8, 13 அப்படின்ட்டு நிறைய அர்த்தங்கள் இருக்கும். இதை நம்ம எப்படி சார் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது, படிக்கிறது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த இப்போ 2 அர்த்தம் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ அகனம் அகனம் ரெட்டை சுழினா 3 சுழினா இந்த கணக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு சில சொற்களுக்கு மட்டும்தான் நிறைய அர்த்தங்கள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு சொல்லுக்கு பார்த்திங்கன்னா 1, 2 தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 1, 2 அப்படிங்கிற இருக்குது பார்த்திங்களா, அது நீங்கள் கம்பல்சரி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அண்ணன் அப்படின்னா தமையன், முன் பிறந்தோன், முன்வண்ணன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2, 3 இது கொடுப்பாங்க. ஆனால் ரெட்டை சுழி அண்ணன் அப்படின்னா அப்படிப்பட்டவன், அவ்வளோதான். அண்ணன் அப்படின்னா அப்படிப்பட்டவன். அப்போ இந்த மாதிரி ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், அண்ணல் அப்படின்னா அண்ணன், தலைவன், பெரியோன் அப்படின்ட்டு செய்யுள் வரி அப்படி இப்படின்னு 4, 5 அர்த்தம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அண்ணல் ரெட்டை சொல்லி நான் இன்னும் போட்டு அண்ணல் வருது அப்படின்னா புகை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ இதுன்னு டைரெக்டாக நாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்படி தான் நம்ம படிக்கணும். சரிங்களா? அதேமாரி இப்போ ஒரு சில சொற்கள் நிறையா இருக்குது. நான் சொல்லிடுறேன். இப்போ ஒன்றும் இல்லை, அண்மை அப்படின்னா அருகு, அடையும் தன்மை, அணுமை, பொன்மணி, இல்லம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 31 பக்கம் இருக்குது அப்படின்னா ஓகே, நான் டக்குன்னு வாசிச்சிருவேன். எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வீடியோ பதிவு முடித்ததுக்கப்புறம் அப்பப்போ ஷார்ட்கட் வீடியோவோ இல்லை போர்டில் வர்றவோ ஒரு 5 சொற்கள் 10 சொற்கள் அனல் அனல் அப்படிங்கிற மாதிரி சொற்களை எழுதி அதுக்குண்டான அர்த்தங்களை அப்பப்போ ஒரு 5, 10 சொற்களாக படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? வேணால் இப்படி நம்ம படிக்கிறதுல எப்படின்னு எனக்கு தெரில. சரி, உங்களுக்கோசரம் இப்போ நான் சொல்கிறேன் எப்படி என்ன இதுன்ட்டு பார்த்துடலாம். சரிங்களா? சரி, ரைட். ஃபஸ்ட்டு பாருங்கள், அக்கறை. அதாவது இந்த டாபிக் பொறுத்து தான் நான் அப்படி சொல்கிறேன். எல்லா டாப்பிக்கும் அப்படி கிடையாது. இந்த டாபிக் பொறுத்து நிறையா இருக்கிறதுனால சொல்கிறேன். அக்கறை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச அக்கறைங்கிறது என்ன, 2 விஷயம் தெரியும். ஒன்று, அக்கறைக்கு இக்கரை பச்சை, அதாவது இந்த கரையிலேருந்து அந்த கரை, அதுதான் அக்கறை அப்படின்னு தெரியும். இன்னொரு அக்கறை என்னது, அக்கறையோடு இரு, பாசத்தோடு இரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்சுது. அப்போ அதை சார்ந்து என்னென்ன ஆப்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். கரெக்டுங்களா? இல்லை இதெல்லாம் நமக்கு தெரியும், அதை சார்ந்து இல்லாதது எது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போ அக்கறை அப்படிங்கிறது எதிர்கரை ஓகே, நீர்நிலையின் மறுகரை ஓகே, இது நமக்கு தெரியும். அதேமாரி அக்கறை அப்படிங்கிறது ஈடுபாடு, அதாவது ஊக்கம், தேவை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பற்று, கவனம்,
கவலை பாருங்கள், அக்கறை கவலை இது எல்லாமே இதை சார்ந்து. அப்போ இது நமக்கு பெருசாக ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே ரைட்டு, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. இப்போ அகனம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாத வார்த்தை, இதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ அகனம் அப்படின்னா இலகு, மூணு சொல்லினா கனியாதது அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அகனம் ரெட்டை சொல்லினா வந்தால் பெருமையின்மை, பெருமை இல்லாதது, கணம் இல்லாதது அப்படின்ட்டு தெரிஞ்சுருக்கணும். ஓகேங்களா. அகன் மூணு சொல்லி இன்னும் வந்ததுன்னா அருகு அண்மை, இது நம்ம கண்டிப்பாக டைரெக்டாக தெரிஞ்சிருந்தால் மீதி எதாவது வந்ததுன்னா ஓகே அந்த ஆப்ஷனில் சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இதே ரெட்டை சொல்லி இன்னும் வந்தால் என்ன சொல்கிறாங்க, கணவன் காதல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது அங்கனம். அங்கனம் அப்படிங்கிறது மூணு சொல்லி நான் வந்தால் என்ன, ரெட்டை சொல்லி நான் வந்தால் என்ன அப்படின்னா, அங்கனம் அப்படிங்கும்போது இதில் நாம் பார்க்கணும். ஓகே பார்த்துக்கலாம். சும்மா இரண்டு தூண்களுக்கு நடுவில் உள்ள ஒரு இடம் அப்படின்னா மூணு சொல்லினா. உள்ளறை ஓகே, கடுமரம் ஓகே, சாய்க்கடை, சேரு, பத்து, பரப்பு, சேரு. அப்போ இந்த சேரு இந்த பத்து இதெல்லாம் வந்து நோட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது நம்ம புத்தகத்தில் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தைகள், கரெக்டுங்களா. அப்போ இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓ சேரு பத்து அப்படின்னா மூணு சொல்லினா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, வெண்காரம் பொரிகாரம், காரம் சம்மந்தமாக வந்ததுன்னா மூணு சொல்லினா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி ரைட்டு. இதில் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், கடுமரம் மூணு சொல்லினா வந்தால் கடுமரம், ரெட்டை சொல்லினா வந்தால் கடுக்காய் மரம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. ஓகே. அடுத்தது அங்கனி. அங்கனி அப்படிங்கிறது மூணு சொல்லினா நீ வந்தது அப்படின்னா சிவை. சிவை அப்படின்னா சிவனுக்கு எதிர்ச்சொல், அதாவது பார்வதிக்கு உண்டான இன்னொரு பேர் மலைமகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிவனுக்கு எதிர்ச்சொல் அப்படின்னு சிவை கொடுத்துருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா. கத்தாழை அப்படிங்கிறது ரெண்டுக்குமே வரும், ஒரு சில சொற்களுக்கு வந்து ரெண்டுமே வரும், அதையும் நோட் பண்ணிக்குவாங்க. அப்போ ஆப்ஷனில் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கற்றாழையும் கொடுத்துட்டு இன்கேஸ் வந்து இந்த இடத்துல படரும் முடிச்சுட்டு இன்னொரு ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. இங்கே கத்தாழையை கொடுத்துட்டு இங்கேயும் கத்தாழையை கொடுத்துட்டு இங்கேயும் கத்தாழையை கொடுத்துட்டு இங்கே படரும் முடிச்சடி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம இதை சூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரில. அப்படி கேட்டால் அப்போ இந்த அர்த்தமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. அடுத்தது அச்சனம். அச்சனம் அப்படிங்கிறது அக்கணம், அந்த நேரம். மூணு சொல்லி நான் வந்தாவே அந்த நேரம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட ஓகே. இந்த அச்சனம் அப்படிங்கிறது வந்து வெள்ளை சம்மந்தமாக வெள்ளை கலரில் இருக்கிற சம்மந்தமாக எது வருதுன்னு பாருங்கள். வெள்ளை உள்ளி, வெள்ளை பூண்டு அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா மூணு ரெட்டை சொல்லினா அப்படின்ட்டு. அடுத்தது அடிமனை. அடிமனை அப்படிங்கும்போது ரெட்டை சொல்லினா வந்தால் தான் வீடு சம்மந்தமாக வரும், கரெக்டுங்களா. அடிமனை பார்த்துடலாம். அடிமனை பாருங்கள், சுற்றுச்சுவர், கட்டடத்தின் முதன்மை சுவர் அப்படிங்கும்போது வீடு சம்மந்தமாக வரும். ரெட்டை சொல்லினா வந்து ஏன்னா மனைனா வீடு தானே. அப்போ மூணு சொல்லி நெய் வந்தால் என்ன வரும் அப்படின்னா அடிப்படை, அடிமனத்தட்டு, படகோட உட்பலக, வண்டியுனுள் பொருந்திய பலகை. வண்டியுனுள் உள் பொருந்திய பலகையை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அடிமனை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த இலக்கண குறிப்பெல்லாம் வந்து மேக்ஸிமம் தேவைப்படாது. இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இந்த இதில் வருது அப்படின்ட்டு. ஓகே. அடுத்தது அன்னு அண்டு அன்னு. அன்னு அப்படிங்கிறது நாம் என்ன பண்ணுவோம், கௌதம் அன்கோ அந்த மாதிரி அன்கோ அப்படிங்கிற அந்த அன்னு தான் நமக்கு தெரியும், கரெக்டுங்களா. ஆனால் அன்னு அப்படிங்கிறது ஆண்பால் இலக்கணம் சம்பந்தமாக வர்றது. ரெட்டை சொல்லி இன்னும் வந்தது அப்படின்னா ஆண்பால் வினை விகுதி, தன்மை, பெயர் விகுதி, வினையாளனும் பெயர், இந்த மாதிரி இலக்கணம் சம்பந்தமாக வருது அப்படின்னா ரெட்டை சொல்லி இன்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணு சொல்லி இன்னும் வந்தது அப்படின்னா என்ன நம்ம யோசிக்கணும், மேலே வேட்டை நாயோட கயிறு, உருவு கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. மொத்தத்தில் மேலே மேல் பக்கம் அப்படிங்கிறது எல்லாமே மூணு சொல்லி இன்னு. ஓகேங்களா. அடுத்தது அன்னம். அன்னம் அப்படிங்கிறது நம்ம புத்தகத்தில் இருக்கிற ஒரு தகவல். ஏன்னா அன்னம் அப்படிங்கிறது சோறுன்னு தெரியும், அன்னம் அப்படிங்கிறது ஒரு பறவைன்னு தெரியும், இதெல்லாம் ஓகே தான். ஆனால் கவரிமான் அப்படிங்கிறது அன்னம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அன்னம் அப்படிங்கிறது கவரிமான். அதேமாரி தங்கத்தையும் ரெட்டை சொல்லி இன்னு தான் சொல்லுவோம், நிலம் அப்படிங்கிறது சொல்லுவோம். இந்த அன்னம் அப்படிங்கிறது நாவின் நுனி மேல்வாயின் அன்னத்தின் அப்படின்னு படிப்போம் இல்லையா, இரு பக்கங்கள் தடித்து அப்படின்ட்டு நாம் மயங்கொலி சொல்லில் படிக்கிறோம் இல்லையா. அப்போ வாய் சம்மந்தமாக அன்னம், அதாவது நுனிநாக்கு சம்மந்தமாக இது மாதிரி எதாவது வருது அப்படின்னா அது மூணு சொல்லி இன்னு அப்படின்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு சொல்ல தெரிஞ்சுக்கும் போது அதை சார்ந்து என்னென்ன வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிக் பண்ணிவிட்டு தெரியாத ஒன்றை நாம் எழுதிக்கிறது பெட்டர். ஓகேங்களா. அடுத்து அண்ணன். அண்ணன் அப்படின்னா நம்ம வீட்டு அண்ணன் தம்பி அந்த முறையில் எதாவது வருது அப்படின்னா அது ஓகே, தமையன் முன் பிறந்தோன் அப்படின்ட்டு. ஆனால் ரெட்டை சொல்லி அண்ணன் அப்படின்னு வந்ததுன்னா அப்படிப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அண்ணனுக்கு அப்படிப்பட்டவன் அப்படிங்கிற ரெட்டை சொல்லி இன்னும் வந்தால் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. இந்த அண்ணல் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்கிறோம். அப்போ மரியாதையாக சொல்கிறதுனால மரியாதையாக இருக்கிற சம்பந்தமாக இருக்கிற
எந்த சொல்லாக இருந்தாலும் சரி இந்த 3 சுழி இன்னும் வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரெட்டை சுழி இன்னும் வந்தால் புகை, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இது நம்ம கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். அண்ணல் அப்படிங்கிறது புகை அப்படின்ட்டு. அடுத்து அன்னார் அப்படின்னாலும் அதே தான், பகைவர் தமையர் அப்படிங்கிற அர்த்தம். ஆனால் ரெட்டை சுழி அன்னார் வந்தது அப்படின்னா கல்நார் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அண்மை அப்படிங்கிறது பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். இது நமக்கு தெரியும். அப்போ அருகு, அணுமை, அடையும் தன்மை அப்படிங்கிறது 3 சுழி இன்னு. அப்போ ரெட்டை சுழி இன்னு வந்தால் என்னங்க அப்படின்னா தீமை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ தீமை சம்பந்தமாக வர்ற வார்த்தைகள் எல்லாமே ரெட்டை சுழி இன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது இலக்கணம். அணங்கம் அப்படின்னா 3 சுழி நான் வந்தது அப்படின்னா இலக்கணம். அறிவு, இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். மல்லிகைக்கும் ரெட்டை சுழி அணங்கம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அடுத்து அணங்கு. அணங்குனா தெய்வம். இது நமக்கு புத்தகத்தில் இருக்கிற பொருள் கூறுகளை இருக்குது. அணங்கு அப்படின்னா தெய்வம் அப்படின்ட்டு. அப்போ தெய்வம் சம்மந்தமாக என்னென்ன இருக்குது அப்படின்னா தெய்வ பெண், பத்திரகாளி தெய்வம், இங்கி தெய்வ பெண், இதெல்லாம் வந்து தெய்வம் சம்மந்தமாக இருக்குது. கரெக்டுங்களா? அடுத்தது வேறு என்ன இருக்குது? அணங்கு அப்படின்னா அழகு, இது தெரியணும். விருப்பம்னாலும் சரி வருத்தம்னாலும் சரி அணங்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா? அச்சம் பாருங்கள், விருப்பம் வருத்தம் அச்சம் இது எல்லாமே வந்து அணங்கு தான், 3 சுழினா. ஆனால் ரெட்டை சுழி அணங்கு அப்படிங்கிறது மன்மதன் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அணங்கு அப்படின்னா ரெட்டை சுழினா வந்ததுன்னா மன்மதன் அப்படின்ட்டு. அடுத்தது அணம். அணம் 3 சுழினா ரெட்டை சுழினா. அணம் அப்படின்னா அங்கே பார்த்தோம் இல்லையா, அன்னம் 3 சுழினா மேல்வாய் கீழ்வாய் அந்த மாதிரி சம்மந்தமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ அது 3 சுழினா வந்தாவே மேல்வாய் கீழ்வாய் சம்மந்தமாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் ஆப்ஷனில் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெட்டை சுழினா வந்ததுன்னா அன்னம் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அனல். அனல், இந்த அனலுக்கு நமக்கு தெரியும் நெருப்பு. நெருப்பு சம்மந்தமாக என்னென்ன வரும்? நெருப்புனாவே தீ, வெப்பம், இதெல்லாம் வந்து நெருப்பு சம்மந்தமாக வருது. கரெக்டுங்களா? அப்போ இடி அப்படிங்கிறதையும் பித்தத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். ரெட்டை சுழி அனல் வந்ததுன்னா இடி பித்தம் அப்படிங்கிறது. 3 சுழி அனல் அப்படின்னா கழுத்து. ஆக மொத்தம் 3 சுழினா வந்தாவே இந்த கீழ்வாய் மேல்வாய் அப்படிங்கிற மாதிரி தான் வருது அர்த்தங்கள். கரெக்டுங்களா? அது கடைசி எழுத்து எந்த எழுத்து மாறினாலுமே மொத்தத்தில் 3 சுழினா வந்தாவே இந்த மேல்வாய் கீழ்வாய் கழுத்து தாடி பாருங்கள், நம்ம மூஞ்சி சம்மந்தமாக அப்படி தான் வருது. மிடரு, இது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா? அடுத்தது அனார். பாருங்கள், 3 சுழினா வருது, கழுத்து, வேலை முடிஞ்சுது. அதேமாரி அனார் அப்படின்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு டாப்பிக்கு உள்ளே கொண்டு வரோம். எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, இப்போ அனார் அப்படிங்கிறது அண்மை சுட்டா செய்மை சுட்டா அப்படின்னு கேட்டால் நாம் சொல்லணும். ஏன்? அனார் அப்படின்னா அவர்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அனார் அப்படின்னா அவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ அன்னாள் அப்படின்னா அவள், இன்னாள்னா இவள், அனார் அப்படின்னா அவர்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இது அண்மை சுட்டா செய்மை சுட்டா அவர்கள் அப்படிங்கும்போது தூரத்தில் இருக்கிறவங்கள சொல்கிறோம். அப்போ வந்து என்ன சொல்லுவோம்? இது செய்மை சுட்டு. அப்போ ஒரு டாபிக் எடுக்கும்போது வேறு டாபிக் எதாவது லிங்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது அணி. இது நமக்கு தெரியும். அணி அணியாக போ, வரிசையாக போன்னு சொல்லுவோம். அணிகலனாக போ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அணி அணியாக போன்னு சொல்லுவோம். அணிகலன் நகையை கூட குறிக்கும். அப்புறம் உடுத்து, உடை அணிந்தான், அணிந்தான் அப்படிங்கிறதுனால அந்த மீனிங் வரும். இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? அழகு. அழகு ஓகே தெரியும், அணின்னா அழகுன்ட்டு. வேடம் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்போ வேடம் அப்படின்னா 3 சுழி அணி அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனால் ரெட்டை சுழி அணி வந்தது அப்படின்னா நெற்பொறி, பெரிய பெட்டி. பெரிய பெட்டி நெற்பொறி அப்படின்னா ரெட்டை சுழி அணி அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சொல்லும்போதே சில வார்த்தைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் கூட போதும். சரிங்களா? ஏன்னா எந்த ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாதில்ல. அதனால் வந்து 3 சுழி அணிகம் அப்படிங்கும்போது 3 சுழி அணிகள்னா அணிகலன். அணிகலனாவே 3 சுழி அணி தானே வரும் அந்த மாதிரி. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இங்கே ஊர்தி. ஊர்தி அப்படின்னா அணிகம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுலேயும் பாருங்கள், 3 சுழி அணிகம்னாலும் சரி ரெட்டை சுழி அணிகம்னாலும் சரி சிவிகைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை சார்ந்து வேறு என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும்? அணிகம் அப்படின்னா படை, கூட்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது அனிச்சை. அனிச்சைனா அனிச்சம் பழம்னு ஒன்று இருக்குது, அனிச்ச பூன்னு ஒன்று இருக்குது, அனிச்ச மரம்னு ஒன்று இருக்குது. அப்போ அனிச்ச பூ, அனிச்ச மரம், நாகமல்லி அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்குது. அடுத்து ஒரு பூடு அப்படின்னா என்னென்னு எனக்கே தெரில. ஒரு பூடு அப்படின்னா என்னென்னு தெரில. விருப்பமின்மை, விருப்பம் இல்லாதது அனிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 3 சுழி அனிச்சை அப்படின்னா நாகமல்லி, நாகமல்லிகை அப்படின்ட்டு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது அணிஞ்சல், அணிஞ்சில், சாரி அணிஞ்சில், அணிஞ்சில். அணிஞ்சில் அப்படின்னா வில்வ மரம், வில்வம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நொச்சி.
நொச்சி நாம் படிச்சிருக்கோம்ல, அப்போ அணிஞ்சில் அப்படிங்கும்போது நொச்சி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. 3 சுழி நீ. அடுத்தது அணியம். 3 சுழி அணி வந்தாவே அணில் பிள்ளை சம்மந்தமாக இருக்குது. அணில், துணைக்கருவி, ஆட்டின் தலை. ஆட்டோட தலையை அணியம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆட்டோட தலையை அணியம் சொல்லுவாங்க. காற்றை வந்து ரெட்டை சுழி அணியம்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னொன்று நோட் பண்ணிக்கணும். 3 சுழி நீ வந்தாவே அணில் சம்மந்தமாக வருது. கரெக்டுங்களா? அணில் பிள்ளை. அது அணிலமாக இருந்தாலும் சரி, அணியமாக இருந்தாலும் சரி. ஓகே, அடுத்ததுங்க அணிலம், காற்று, அச்சம், பிறக்கை. ஓகே, அணு. அணு அப்படின்னா என்ன? அணுனா உயிர் தெரியும், நுண்ணுயிர்னு தெரியும். வேறு என்ன இருக்குது? திணை சம்மந்தமாக இருக்குது. திணை, கேழ்வரகு அந்த மாதிரி சம்மந்தமாக இருக்குது. அது 3 சுழி அணுக்கு. அப்புறம் அணுக்குண்டு. இந்த அர்த்தங்கள். இந்த அணு அப்படிங்கிறதுக்கு அண்மை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா ரெட்டை சுழி நோய்க்கு 3 சுழி இன்னு பொருள் தர மாதிரி வருது. அப்போ இந்த மாதிரி அர்த்தங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அணு அப்படின்னா அண்மை அப்படின்ட்டு, அதாவது அணுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது அணுக்கம் அப்படின்னா பக்கம், நெருக்கம், அந்த மாதிரி அர்த்தங்கள். ரெட்டை சுழி அணுக்கம் அப்படின்னா வருத்தம் அப்படின்னு அர்த்தம். நோய், அச்சம், சந்தனம், இதெல்லாம் வந்து ரெட்டை சுழி அணுக்கத்துக்கு உண்டானது. அடுத்தது அணுகம். இந்த நகர வேறுபாடு எல்லாமே ரெட்டை சுழினா 3 சுழினா மட்டும்தான் இருக்குது. கரெக்டுங்களா? இந்த சொல்லுக்கு வர முதல் எழுத்து சம்மந்தமாக இல்லை இந்த பிடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும். அதனால் நம்ம வந்து இதுக்குண்டான அர்த்தங்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அணுகம், 3 சுழி அணுகம் அப்படின்னா சின்னது, நுண்ணியது, செஞ்சந்தனம். அப்போ செஞ்சந்தனம், சந்தன மர வகை, இதை எல்லாமே வந்து செஞ்சந்தனம் அப்படிங்கிறது 3 சுழி அணுகம். ரெட்டை சுழி அணுகங்கிறது வந்து சந்தன மரத்தை சேர்ந்தது. அதை யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது அணுமை. அணுமை, அணுமை, அருத்தாப்பத்தி, கண்ணின் புறவரகு. இதெல்லாம் நமக்கு தெரியல, பாடப்புத்தகத்தில் இல்லை, இதெல்லாம் தெரியல. இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த அணுமை அப்படின்னா அருத்தாபத்தி, கண்ணின் புறவரகு, நுட்பம், அணித்தன்மை. ஓகே, அடுத்தது அணை. அணைனா அணைக்கட்டு சார்ந்ததை எதாவது இருக்கா, இல்லை தனையணை சார்ந்ததாக எதாவது இருக்கா அப்படின்னா அணைத்தான், அது ஓகே எடுத்துக்கலாம். அரியணை, இது எடுத்துக்கலாம், 3 சுழி இணை வருது. படுக்கை. படுக்கையில் வந்து தலையணை, பஞ்சனை, இதெல்லாம் வந்து இந்த 3 சுழி இணை தான் வரும். நமக்கு தெரியுது என்ன? தறி. தறினா அணை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பாலம், அணைன்னு தெரிஞ்சுக்கணும். தடை, உதவி, இதெல்லாம் வந்து 3 சுழி அணை அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரெட்டை சுழி அணை வந்தால் என்ன? அன்னை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் கூட போதும். அதேமாதிரி மீன் வகையில் ஒரு வகை மீன் இருக்குது, அணை மீன். அணை மீன் அப்படின்ட்டு ஒரு மீன் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியல, இருக்கலாம் அணை மீன் அப்படின்ட்டு. நான் பார்த்ததில்ல, சாப்பிட்டதில்லை. அடுத்தது அந்தன். அந்தன் அப்படின்னா அந்தனர் குலம். அந்தனர் குலம், இதுலேயும் இன்னும் 3 சுழி இன்னும் வருது. ஓகே, இதை வச்சு நாம் சூஸ் பண்ணிக்கலாம். அந்தனர் அப்படின்ட்டு. அந்தன், இதை தான் நம்ம நோட் பண்ணணும். பாருங்கள், அந்தன் அப்படின்னா கடுக்காய், ஒரே ஒரு அர்த்தம் தான். அப்போ 3 ரெட்டை சுழி இன்னும் அந்தன் வந்ததுன்னா கடுக்காய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க. சரிங்களா? அடுத்தது அரை. அரை, இந்த அரைனா அறம் சார்ந்து அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த அரை அப்படின்னா பாம்பு. இது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பாம்புக்கு உண்டான வேறு பெயர்கள் கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது. அரை அப்படின்னா பாம்பு. நாகமல்லி அப்படிங்கிறதும் அரை. இந்த அரை, அதாவது வந்து இது என்ன ராவை சொல்லுவோம்? வல்லின ரகரம் சொல்லுவோம். கசட தவறு அப்படிங்கிற கடைசி எழுத்தாக வர்றதுனால இதை வல்லின ரகரம் சொல்லுவோம். இதை இடையின ரகரம் சொல்லுவோம். எரலை, வளலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முழுவதும் அப்படின்னா அறவே, அதான் அறவே அப்படிங்கும்போது முழுவதும் அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க. அடுத்தது அரசம். அரசம், அரச மரம், அது நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அரசம் அப்படின்னா மூல நோய் அப்படின்னு அர்த்தம், சுவை இல்லாதது. ஆனால் இந்த அரசம் அப்படின்னா கத்தரி. கத்தரி தான் எழுதணும், கத்திரின்னு எழுதக்கூடாது. ஓகேங்களா? கத்தரி. அடுத்தது அறம். இது அறம் சார்ந்து, இது நம்ம அறம் சார்ந்து கடமை, உண்மை, ஒழுக்கம், நன்மை, அறம் சார்ந்து அதெல்லாம் வந்து நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அறச்சாலை, அறத்தெய்வம், இதெல்லாம் வந்து டைரெக்டாகவே இருக்குது. அறம் செய்ய விரும்பு, இதெல்லாம் வந்து டைரெக்டாகவே இருக்குது. இது அறம். இந்த அறம் அப்படிங்கிறது என்ன கேட்க சொல்கிறாங்க? தோல். அறம்னா தோல், வண்டி, விரைவு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அரவன். அரவன், அப்போ சிவனுக்கு உண்டான எந்த ரகரம் வரும் அப்படின்னா இடையின ரகரமான அரவன்
அப்படின்னு அர்த்தம். இதே முனிவன் முனிவன் அப்படின்னா இந்த அரவன். ஓகேங்களா? திருமால் இந்த அரவன். அடுத்தது அற அப்படின்னாலே இந்த அற அப்படின்னாலும் சரி, இல்லை அரவு அப்படின்னாலே பாம்பு. நாகமரம் நாகமல்லி அப்படின்னாலே இந்த அரவு தான். கரெக்டுங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதேமாரி இந்த அரவு அப்படின்னா அறுதி, அறுத்தல், ஒளிகை, இதெல்லாம் இதுக்கு சம்மந்தம். ஓகே, வேறு என்னது? அரண் அப்படின்னா சிவன். அதே அரண் தானே சிவன் பார்த்தோம். பார்த்தீங்களா? அரவன்னாலும் சிவன், அரண்னாலும் சிவன். அப்போ இந்த ரா தான் வந்து சிவனுக்கு உண்டானது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அரண் வந்து சமயம் சார்ந்து, சமயம், வேள்வி, நன்மை, தீமை, இந்த மாதிரி மன தூய்மை, இது எல்லாமே வர்றது இந்த அரண். அராவுதல், இது தெரியணும். இந்த அராவு அப்படின்னா வடிக்கிறது, வடிகட்டுறது, வடித்தல் அப்படின்ட்டு. ஆனால் இந்த அராவு அப்படிங்கிறது தேக்கிறது. அறம் அப்படின்னு ஒரு கருவி இருக்கும். அறக்கருவி பார்த்துருவீங்க, அறுப்பாங்கள்ல, மரத்தை அறுப்பாங்கள்ல, அது. அப்போ அறத்தால் செய்வது அறம் கருவி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது அரி அப்படின்னா திருமால். இந்த அரினா திருமால் அப்படின்னு வரும். ஆமாம், இந்த திருமால். அரினா சிங்கம், இது தெரிஞ்சிருக்கணும். இது நம்ம தெரிஞ்ச விஷயந்தான். அரி அப்படின்னா தீ அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. அரினா கடல். அப்போ கடல் சார்ந்த வேறு சொற்கள் அப்படின்னா இந்த அரி. ஆறுக்கும் அதேமாரி தான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது காய அரிகிறது, தோல் அரிக்கிறது, இது எல்லாமே இந்த அரி. ஓகேங்களா? இந்த அரி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோ, அறிஞ்சுக்கோ, அறிவு, அந்த அரி. இதுக்கு வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? காய அரிகிறது, தோல் அரிக்கிறது, வெள்ளம் கரையை அரித்து சென்றது, அது இதெல்லாம் வந்து இந்த அரி வரணும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்தது அறிதல். அறிதல். இந்த அரி வந்தாவே வந்து தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் வரும். சரிங்களா? உணர்தல், நினைத்தல், அனுபவித்தல், உறுதி செய்தல், புதிதாய் கண்டுபிடித்தல், இந்த மாதிரி. இந்த அறிதல் அப்படிங்கிறது வருத்தல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அறிதல் அப்படின்னா வருத்தல் அப்படின்ட்டு. இந்த அரிப்பு சினக்குற்றம், அரித்தல், பிரித்திருக்கு, அரிப்பிடித்தவனு, திணவு, அரிப்பு எழுத்து. திணவு அப்படின்னா ஒரு அரிப்பு எழுத்து அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த அரிப்புக்கு என்ன சொல்கிறாங்க? அறிவிப்பு. இது நம்ம டைரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். உணர்கை, அதான் உணர்கைன்னா என்ன? உணர்றது, அந்த மீனிங் தான் வரும். சரிங்களா? அடுத்தது அரியல். பாருங்கள், மூங்கில். இது நம்ம தமிழ் சொல் வளத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை. அப்போ இந்த மூங்கிலுக்கு என்ன சொல்கிறாங்க? இந்த அரி தான் வரணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? கல் சம்மந்தமாக வர்றது அப்படின்னா இந்த அரி. இப்போ நமக்கு தெரியணும் மூங்கிலுக்கு இந்த அரியல் அப்படின்ட்டு. அறிவை அப்படின்னா பெண். 20 முதல் 20 அகப்பட்ட பெண் அறிவை, அழகிய பெண் சம்மந்தமாக வர்றது இந்த அறிவை. இந்த அறிவைக்கு என்ன சொல்கிறாங்க? அறிவு, இரண்டாம் வேற்றுமை உருவு, அறிவு ப்ளஸ் ஐ, அறிவை. இது நமக்கு தேவையில்லை. அறிவு அப்படிங்கிறது வேணால் டைரெக்டாக இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அரு அப்படின்னா கடவுள். அரு அப்படின்னா இந்த ரா சம்பந்தமாக வந்தாவே சிவன், கடவுள், அந்த மாதிரி வருது. கரெக்டுங்களா? இந்த அரு அப்படின்னா துண்டி, அறுத்துரு அப்படின்னு சொல்கிறோம்ல, கொடியை அறுத்துரு, அந்த மீனிங்கு. ஓகேங்களா? ஓகே. அருகு அப்படின்னா பக்கத்தில் அப்படின்ட்டு. கரை அருகே செல்லாது அப்படின்னா அந்த பக்கம் செல்லாது அப்படிங்கிற மாதிரி. ஓரம் அப்படிங்கிற அர்த்தமும் வரும். அந்த ஓரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதையும் அருகுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது கூட்டின் புளியனும் அருகில் வருகிறது. ஓகே. இந்த அருகு அப்படின்னா புலி, யானை, இது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது மரபு தொடர்லையும் ஒரு சம்மந்தப்படுத்தி கேட்கலாம். அப்போ புலி, யானை அப்படிங்கிறதுக்கு அருகு அப்படிங்கிற இந்த ரூ தான் வரணும். ஓகேங்களா? அறுசுவை நமக்கு தெரியும், 6 வகையான சுவை. இந்த அறுசுவைக்கு தான் 6 வகையான சுவை. 6க்கு இந்த ரூ தானே வரும். அப்போ இந்த 6 வகையான சுவை இது. இந்த அறுசுவைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அருமையான சுவை. எப்படி வித்தியாசப்படுத்தியிருக்காங்க பாருங்கள். அறுசுவை அப்படிங்கிறது 6க்கு இந்த ரூ தானே வரும். அப்போ இந்த ரூ வந்ததுன்னா 6 வகையான சுவை அப்படின்னு அர்த்தம். இந்த அப்படி வந்ததுன்னா அருமை அப்படின்னு அர்த்தம். அருமையான சுவை அப்படிங்கிற மீனிங். ஓகேங்களா? அடுத்தது அறுத்தல். இந்த ரூ வந்தால் மட்டும்தான் கட் பண்ணுறது, அறுக்கிறது, அந்த மாதிரி. இந்த வந்தது அப்படின்னா அருமையான, அருந்தினான், உணவு அருந்தினான், அந்த மீனிங்.
அப்போ நம்ம அதை வந்து அந்த வாக்கியமாக நாம் க்ரியேட் பண்ணணும். ஆமாம், உணவு அருந்தினான், அருமையான உணவு அப்படின்னா எந்த ரூ வரும் அப்படின்னா அப்படி தான் நம்ம யோசிக்கணும். சரிங்களா? இந்த அறுத்தல் அப்படிங்கும்போது அறுக்கிறது அப்படின்ட்டு அப்படி தான் நம்ம மைண்டை கொண்டு போய் நம்ம ஆன்சரை சாய்ஸில் சூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது அருமறை, அருமறை. அப்போ இந்த ரூ வந்தாவே 6 மறைகள். புரியுதுங்களா? இந்த ரூ வந்தாவே அரிய நூல், மறைபொருள் அப்படின்ட்டு அர்த்தம். அரிய நூல் அப்படிங்கிறது அந்த அருமையான அந்த அந்த அர்த்தத்துலேயே வரும். அரிய நூல் அப்படின்னா கிடைக்காத ஒரு நூல் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது அருமை, அருமை. அருமைனா தெரியும், அருமையான நன்மை அப்படின்னு சொல்கிறது. அருமை, அதான் நல்ல நண்பர் கிடைப்பது அருமை. சிறப்பு, இதெல்லாம் வந்து அது சம்மந்தமானதானே வரும். முடியாதது, கடினம், இதெல்லாம் அருமை. இந்த அருமை அப்படிங்கிறதுக்கு அந்த 6 சம்மந்தமாக எதாவது இருக்குது அப்படின்னா அதுதான் வரும். நிலையற்ற தன்மை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 அருமை அப்படிங்கிறது. அடுத்தது அரும்பு. அரும்புனா மொட்டு. ஓகே, அணிகலன் அரும்பு வேலை, முகத்தில் தோன்றும் இளமயிர். அரும்பு மீசைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வந்து முகத்தில் தோன்றும் இளமயிர் அப்படிங்கிறது தான் அரும்பு மீசை. அரிசி, நோட் பண்ணிக்கோங்க, அரிசி. இதே ரா தான், இதே ரா தான், அதாவது இடைநரகரம், இடைநரகரம். இந்த அரும்பு அப்படின்னா குறும்பு, குறும்புக்கும் இந்த ரூ தான் வரும். ஓகே, தீங்கு, இதை நோட் பண்ணிக்கணும். வறுமை, இது நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த ரூ தான் வருது அப்படின்ட்டு. சில சொற்களுக்கு அது சம்மந்தமாகவே வருது. கரெக்டுங்களா? பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு இந்த ரூ வந்தாவே இந்த 6 6 இந்த சம்மந்தமாக என்னென்ன வருதோ அதுதான் வருது, அரு அப்படின்ட்டு. இந்த ரூ வந்ததுனாவே சாமி சம்மந்தமாக, தெய்வம் சம்மந்தமாக வருது. அருவருவன விரைஞ்சினர், தமிழர். இந்த அறைன்னா நமக்கு தெரியும் பாதி அப்படின்ட்டு. அப்போ பாதி சம்மந்தமாக, அறை சம்மந்தமாக, அதாவது இந்த அறை சம்மந்தமாக என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அறை அப்படின்னா பாதி, அறப்படிப்பு, பாதி படிப்பு, இடைனாலும் பாதி, அந்த மீனிங்கு. கரெக்டுங்களா? அப்போ நம்ம இன்னும் இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அரைத்தல் அப்படிங்கும்போது என்னது? அரைக்கிறது, மிளகாயை அரைக்கிறது. அப்போ அரைக்கும் போது இந்த அறை தான் வரணும். இந்த அறை அப்படிங்கிறது அரைஞ்சு கன்னத்தில் அரையிறது, அந்த அறை வேறு, இந்த அறை வேறு. ஓகேங்களா? கன்னத்தில் அரைகிறது அப்படிங்கும்போது இந்த அறை. இந்த அறைனா வீட்டில் இருக்கிற ஒரு அறை, ஒரு பகுதியை நம்ம சொல்லுவோம். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் வேறு? அலை, அறைனா அலை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும். அறைனா அடி, அது தெரிஞ்சுக்கணும். விடைங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது, அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓசை, அடி, ஓசை, மோதுகை, சுரங்கம், இதெல்லாம் வந்து இந்த அறைக்கு உண்டானது. அடுத்தது அரைதல் அப்படின்னா இந்த அறை வந்தாவே அரைக்கிறது, அந்த சம்மந்தமாக வர்ற அரைபடல், தேய்தல், மஞ்சள் அரைத்தல், இதெல்லாம் இந்த அறைக்கு. இந்த அறைக்கு வந்து அதே தான், கொஞ்சம் விலைக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். துண்டித்தல், சொல்லுதல், ஒலித்தல், கலைக்காற்று முதலியன. ஓகே, அடுத்தது அரைவாய். இந்த அறை வந்தாவே பாதி. அப்போ பாதி வாயை தான் வந்து என்ன சொல்லுவாங்க? குறைபட்ட வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரைவாய்க்கு கணவாய், இது நோட் பண்ணிக்கணும். கணவாய் அப்படிங்கும்போது இந்த அரைவாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு அறையில் இருக்கிற வாய் அப்படிங்கும்போது கணவாய், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது அல்லு, அல்லு. அல்லு, இது தெரியணும். அல்லுனா இரவு. அப்போ அல்லுக்கு ஆப்போசிட் வந்து பகல், அல்லும் பகலும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே இதுலேயே இருக்குது. அல்லுனா இரவு, வறுமை, துன்பம், மாலை, இந்த காலத்தை வந்து சொல்லுது. கரெக்டுங்களா? கதிரவன், வெயில், மயக்கம், கருமை, இது எல்லாமே இந்த அல்லு. ஆனால் இந்த அல்லு அப்படிங்கிறது அள்ளி எடுக்கிறது, அது நமக்கு தெரியும், அல்லு அல்லுன்ட்டு. ஆனால் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்? காது, அல்லுனா காது, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் விலாவெலும்பு, விலாவெலும்பு, பற்று இரும்பு, வன்மை அப்படிங்கிறதெல்லாம் இந்த அல்லுக்கு உண்டான அர்த்தம். அடுத்தது அல்லல், 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 அல்லுதல். ஓகே, சேரு, இது நமக்கு தெரியணும். அல்லல் அப்படின்னா சேரு, இது இலக்கணத்தில் வந்து ஒரு பாடல் வரியில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ அல்லல், இந்த அல்லலுக்கு சேரு அப்படின்ட்டு அர்த்தம். இந்த அல்லல் அப்படின்னா அல்லப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, துன்பப்படுதல் அப்படின்ட்டு. அடுத்தது அல்லி. இந்த அல்லினா என்ன? இந்த அல்லினா என்ன? இந்த அல்லினா அல்லிப்பூ, ஆம்பல் பூன்னு சொல்லுவாங்க, அதை தான் அல்லிப்பூ. அல்லிப்பூ, தாமரை, அல்லியின் பூந்தாது, இரவு. அல்லினா இரவு, நோட் பண்ணிக்கோங்க. அல்லினா இரவு அப்படிங்கிறது இந்த இல்லுக்கு உண்டான வகரலகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பொதுலகரம் சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? வெண்ணெய், ஒரு வெண்ணெய், வெண்ணெய்க்கு வந்து இந்த அல்லின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த இல்லு வந்தாவே அல்லி சம்மந்தமாக, அல்லிக்குடி அந்த மாதிரி சம்மந்தமாக. இந்த இல்லு வந்தாவே இரவு சம்மந்தமாக. கரெக்டாக?
அதாவது இந்த இல்லுக்கு தானே இரவுன்னு வந்தது. ஓ சாரி, இந்த இல்லுக்கு தான் இரவு. அப்போ இந்த இல்லுக்கு வந்து அச்சருத்தம் பேயுரு, அல்லைன்னா பேய் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அலகம். அலகம் அலகம் அப்படின்னா யானை திப்பிலி. யானை திப்பிலின்னு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அலகம் அப்படிங்கிறதுக்கு. இந்த அலகம், இந்த அலகம் அப்படிங்கிறது பெண்ணோட கூந்தல். நோட் பண்ணிக்கணும், பெண்ணோட கூந்தலை இந்த அலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பன்றி முள், நீர், மழை நீர். ஓகே. அழகு. அழகு அப்படின்னா இந்த அழகுக்கு தான் நமக்கு தெரியும். இந்த அழகுக்கு பாருங்கள், பறவையோட மூக்கு. பறவையோட மூக்குக்கு இந்த அழகு. கூர்மை, ஆயுத கூர்மை அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த நாக்கில் அளவு குத்துவாங்கள்ல, அதை தான் வந்து அழகு அப்படிம்பாங்க. அப்போ இந்த அழகு தான் வரும். சரிங்களா? அடுத்தது வரம்பு, அகலம். அகலம் ஓகே. இதில் என்ன, இந்த அழகுக்கு அழகாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், இனிமையாக இருக்கிறான், நற்குணம் அப்படின்ட்டு அர்த்தம். இந்த அழகுக்கு வேணால் நம்ம நோட் பண்ணணும். இந்த அழகுக்கு பறவையோட மூக்கு, இந்த அழகுக்கு கோழி, மயில் இவற்றின், அதாவது பெண் மயிலை வந்து இந்த அழகுன்னு சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்கிறாங்க, மயில் இவற்றின் பெண் அப்படின்னா பெண் மயில். ஓகே. கோழி, பெண் மயில் இதெல்லாம் வந்ததுன்னா பொது நகரமான இந்த அழகு தான் வரணும். ஓகேங்களா? கோட்டான் அதையும் சேர்த்திக்கணும். அடுத்தது அழகை. அழகை இந்த அழகைனாவே அழகாபுரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஊர் பேர், அவ்வளோதான். இந்த அழகை அப்படின்னா கத்தாழை, தலையளவு, பேய், பேய் சம்மந்தமாக பேய், பேய் கொம்மட்டி இதெல்லாம் வந்து இந்த அழகு. ஓகேங்களா? அடுத்தது அளத்தல். அளத்தல். அளத்தல் அப்படின்னா அலைதல், துன்பப்படுதல். இந்த அளக்கிறதுனா அளவலாவுதல், ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு அளந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, அந்த அளத்தல் வரும். ஓகேங்களா? அப்புறம் அளவு விடுறோம்ல, இந்த நிலத்தை அளவிடுவாங்கள்ல, அதை அந்த மீனிங்கில் வந்து இந்த அளவிடுதல், அளத்தல் அப்படின்னு வரும். அளத்தி, மின்மினி. இந்த அளத்தி அப்படின்னா உப்பு. அடுத்தது அளப்பு. 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 அளப்பு ஒரே கலப்பாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்ன பண்ணுறது, படிக்கணும், பார்த்துக்கலாம். அளப்பு அப்படின்னா மனக்கலக்கம், அழைத்தல் அப்படிங்கிற அர்த்தம். இந்த லா வந்ததுனாவே அறிவுரை அப்படின்னு அர்த்தம். அளப்பு அப்படின்னா அறிவுரை, அளவு, சூழ்வுரை அப்படின்னு அர்த்தம். இது ஜஸ்ட்டு இப்போதைக்கு ஓரளவு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் வந்து இதை சார்ந்து வந்து வீடியோ பதிவு, ஷார்ட்கட் வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வரும். ஏன்னா வந்து அப்படி படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்படி பார்க்குறத விட அப்படி படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒரு சில சொற்கள் எதாவது வித்தியாசமாக எதாவது இருக்கா அப்படிங்கிறது கூட நம்ம பார்த்துக்கலாம், தப்பு இல்லை. அலமரல். அலமரல் அப்படின்னா அச்சம், சுழலல், தடுமாறுதல் அப்படின்ட்டு மனசுழற்சி, இதெல்லாம் வந்து அலமரல் அப்படின்னு அர்த்தம். இந்த அலமரல் அப்படின்னா கவலைப்படுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகே. வேறு என்ன? அலம். அலம். அலர், அலறு, அலறுதல், அளவு, மாத்திரை. இது வேணால் நோட் பண்ணலாம். அளவை அப்படின்னா மாத்திரை. வேணால் நம்ம புத்தகத்தில் இருக்கிற சம்மந்தமாக எதாவது இருக்குதானா அதை நம்ம மெயினாக எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவைக்கு வந்து மாத்திரை, நீட்டல், அளத்தல், முகத்தல், இந்த எண்ணல், இது எல்லாமே வந்து இந்த அளவைக்கு வரும். இந்த அளவைக்கு என்ன சொல்கிறாங்க, விடாது பிதற்றுபவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அல்லவை அப்படின்னு அர்த்தம். இந்த லாக்கு இந்த இல்லு வருது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இது அர்த்தத்தோடு சொன்னால் தான் நல்லாயிருக்கும். கரெக்டுங்களா? கரெக்டு. பாருங்கள், இந்த அலி அப்படின்னா சோறு, ஆண் பேடி, ஆண் கோலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் பெண் இல்லாததை கூட அலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வரும். அழித்தான். அழித்தான்னா லப்பர் போட்டு அழித்தான், அந்த அழித்தான் வரும். இல்லை வந்து யாரையோ ஒருத்தனை கொலை பண்ணிட்டான், அழிச்சிட்டான், அந்த மீனிங் வரும். வண்டு அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. இந்த அலினா கொடை வள்ளல் சார்ந்த அந்த அழித்தான், நாட்டை அழித்தான், கொடை அழித்தான், அந்த மாதிரி. ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அலிக்கு வண்டு கொடுத்துருக்காங்க, இந்த அலிக்கு வண்டு கொடுத்துருக்காங்க. அது எப்படி? சரி, ஓகே, பார்ப்போம். விளக்கத்தோடு நான் கொண்டு வரேன். தேன் அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இருக்குது, பார்த்துக்கலாம். வேறு என்ன? அழித்தல், அழுக்குதல், அணுங்கு. அப்போ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, இல்லை வந்து இதை எழுதி வச்சு படிக்கும்போது சில அர்த்தங்களை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓ, இந்த லா வந்ததுன்னா இதை சம்மந்தமா, இந்த லா வந்ததுன்னா இது சம்மந்தமா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
வேறு என்ன, அலை அலை எல்லாமே இந்த அலை அலை அலைத்தல் அப்படின்னு தான் இருக்குது. ஊர்பட்டது இருக்குது. ஒரே டைமில் எல்லாத்தையும் சொன்னோம்னா கொஞ்சம் குழப்பிக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த அவன் இந்த அவன் பார்த்துக்கலாம். அவன் 3 சொல்லி இன்னும் வந்ததுன்னா அங்குன்னு அர்த்தம். அவ்விடம் அவ்வகை அப்படிங்கிறது இந்த அவன். இந்த அவன்னா நம்ம அவன் இவன் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆண்பால் சுட்ட சொல்லுது. அதனால் வந்து இந்த அவன் நம்ம எடுத்துக்கலாம். அவனி அவனி 3 சொல்லி நீ வந்தால் நன்மை அப்படிங்கிற ஒரே அர்த்தம் தான். அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அவனினா உலகம் பூமி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த ஆணுக்கும் இந்த ஆணுக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியணும். ஏன்னா 3 சொல்லி ஆண் வந்தால் நமக்கு தெரியும் ஆண் ஆண் மகன் அப்படிங்கிறது. ஆனால் ரெட்டை சொல்லி இன்னுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பசு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. கரெக்டுங்களா? பெண்பாலை குறிக்கிற பசுவுக்கு வந்து ஆண் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம மரபு தொடரில் வரும். எருமைக்கு உண்டானதும் ஆண் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாரி ஆண் அப்படின்னா ஆவின் பால், அதுவும் அர்த்தம் இருக்குது. மேக முழக்கம் ஆணம் கல் தெப்பம், இது நம்ம நோட் பண்ணிக்கலாம். வேணால் வந்து இந்த தெப்பம் மரக்கலம் இதெல்லாம் வந்து புத்தகத்தில் இருக்கிற ஒரு தகவல் தானே. அப்போ தெப்பம் மரக்கலம் அப்படிங்கும்போது என்ன வரணும், ஆணம், ரெட்டை சுழி ஆணம் தான் வரணும். 3 சுழி ஆணம் அப்படின்னா இந்த குழம்பு குண்டான் பருப்பு ஆணம்னு சொல்கிறோம்ல, அந்த ஆணம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? இல்லைன்னா பட்டுக்கோடு சாறு காட்டு வேப்பிலை, இதை நோட் பண்ணிக்கணும். காட்டு வேப்பிலை அப்படின்னாலும் ஆணம், 3 சுழி ஆணம் அப்படின்ட்டு. ஆனால், இந்த ஆனால் கூட ஓகே தான். ஆயின் ஆகையால் ஓர் இடைச்சொல், ஆனால் அப்படிங்கிறது இடைச்சொல், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆனாலுக்கு என்ன சொல்கிறாங்க, ஆண் விண்மீனை வந்து ஆனால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பொதுலகரம் இல்லு வந்தது அப்படின்னா ஆண் விண்மீன் அப்படின்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும். ஆணி அடிக்குமானி நடுகளி கூர்மையான ஒரு பொருள். ஓகே, இந்த ஆணிக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நடுக்களி ஒரு மாத பெயர், கேடு மூலநூல் தீங்கு, இது ஆணிங்கிறது ஒரு மாத பெயர். ஓகே, கேடு மூலநூல் எல்லை, ஆணி எல்லை அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது, இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஆணு ஆணு ஆணை 3 சுழி ஆணை வந்தது அப்படின்னா கட்டளை அப்படின்னு அர்த்தம், அது நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? சூளுரை கட்டளை அடையாளம் இதெல்லாம் வந்து இந்த ஆணைக்கு உண்டானது. ஆனால் ரெட்டை சுழி ஆணை வந்தால் தான் யானை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்திமரம் இதெல்லாம் வந்து ரெட்டை சுழி ஆணைக்கு உண்டானது. ஓகேங்களா? ஆதன் ஆற ஆற இதெல்லாம் இப்போ தான் நான் பார்த்தோம். ஆற அப்படின்னா வயிறார அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நிறையா, அந்த ஆறுக்கு இந்த இடையின ரகர வரணும். இந்த ஆறங்கிறது ஆற வச்சு குடி, தண்ணியை ஆற வச்சு குடி, அதாவது தனிய குடி அப்படின்னு சொல்லுவோம்ல, கோபத்தை ஆற விடு, கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படிங்கிற அந்த ஆறங்கிறது இந்த அர்த்தத்தை குறிக்கும். ஆரல் ஆரல் அப்படின்னா ஒரு வகை மீன் அப்படின்னு இருக்குது. ஆரல் மீன், இறால் மீனை தான் ஆரல் சொல்கிறாங்களே என்னமோ, ஆரல் அப்படின்னு இருக்குது. ஆரல்னால் இந்த ரா வந்தாவே அந்த தனியிறது, குளிர்தல், ஆறுதல், இந்த சம்பந்தம். இந்த ரா வந்தாவே ஆற அப்படின்னாவே பாம்பு தானே, அப்போ பாம்பு போன்ற அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஆறா அப்படின்னா ஒரு ஈறுகட்ட எதிர்மறை பெயர் வச்சோம், கரெக்டு தானே. ஆறா ஆறாது அப்படிங்கிற மாதிரி, ஆறாமை அப்படின்ட்டு ஈறுகட்ட எதிர்மறை பெயர் வச்சத்தை குறிக்குது. 3 ஆளுக்கு தெரியணும். கரெக்டுங்களா? இந்த ஆள் அப்படின்னா ஆலமரத்தை சொல்லுது. இந்த இல்லை இந்த இல்லை ஓகே தான். நஞ்சு வெள்ளம் 3ஆம் வேற்றுமை உருவு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆள் அப்படின்னா கடலில் மூழ்கினான், ஆழ்ந்தான் அப்படின்னா மூழ்கினான் அப்படின்னு அர்த்தம். ஆழ்ந்த சிந்தனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இந்த ஆள் வரணும். இந்த ஆள்னால் ஒரு ஆள், ஒருத்தரை சொல்லுவோம்ல, அப்படி அந்த ஆள். நாட்டை ஆள் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆட்சி செய், அப்போ அந்த மீனிக்கு இந்த இல்லு வரும். ஓகே, அடுத்ததுங்க ஆழம். 3 ஆழம் இருக்கா? 3 ஆழத்தில் வந்து இந்த ஆழம் பாருங்கள், அகலம், மலை, நஞ்சு, ஆலமரம், மலர் அப்படின்னு ஒரு மலர் இருக்கா, ஆலமலர். ஆழம்னா கடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆழம் தான் வரணும். சரிங்களா? இந்த ஆழம் வந்து அதான் ஆழ்ந்து, ஆழ்ந்த சிந்தனை, அந்த மீனிங்கில் வர்ற ஒரு அர்த்தம். இந்த ஆழத்துக்கு பாருங்கள், ஆழத்தி, இசை விரித்து பாடுதல், இந்த அர்த்தம் வருது. விரிவராகம் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஆழம் தான்.
ஆலாபம், 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 லாபம் தெரியும், ஆலாபம்னா உரையாடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது ஆளி, ஆளுதல், ஆவலி, ஆவலியா, ஆவலி. ஆவலி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பாருங்கள், இந்த ஆவலி. அப்போ இப்படியெல்லாம் நோட் பண்ணணும். அதாவது இந்த லீக்கு அர்த்தமே இந்த லீ கொடுத்துருக்காங்க. அப்போ ஆவலினா இந்த ஆவலி அப்படின்ட்டு. அப்போ இந்த ஆவலிக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குது? வரிசை, மரபு, தொடர்ச்சி, ஒழுங்கு, கொடிவழி, வழிவழி, வரும் மரபு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஆவலிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நமக்கு தெரியணும். கரெக்டுங்களா? அநேகமாக இதுக்கு வேறு அர்த்தம் இருக்கும், இதுக்கு வேறு அர்த்தம் இருக்கும், பார்த்துக்கலாம். அப்போ ஆவலினாவே இது எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். எனக்கே வருது. இந்த ஆவலிக்கு இந்த ஆவலின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஆவலிக்கு எல்லாமே இந்த அர்த்தம்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது எதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது, எனக்கு இருக்குது. பார்த்துக்கலாம் இதை எப்படி மேட்ச் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஓகே. அடுத்து இணையர், 3 சுழி இணையர், ரெட்டை சுழி இணையர், இப்படிலாம் பார்க்கணும். 3 சுழி இணையர் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறான்? இல்லறத்தில் இணைந்த இருவர், 2 பேர் இணைஞ்சாங்க, அந்த இணைவர். இந்த இணையர் அப்படின்னா இந்த கேரக்டர் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெட்டை சொல்லி இணை வந்தால் கேரக்டர் சம்மந்தமாக, இந்த ஜாதி சம்மந்தமாக, இந்த குரூப் சம்மந்தமாக, அந்த மாதிரி சொல்கிறது தான் இந்த இணையர். அப்படின்னா இரவு, அது ஓகே தான். இரக்கம், இறக்கை, இரங்கல். இந்த இரங்கல் அப்படிங்கிறதுக்கு அழுவுறது, அழுகை, நெய்தல், வரிபொருள், ஒளியால், நரம்போசை, வருந்துதல், இதெல்லாம் அர்த்தம். இந்த இரங்கல் அப்படிங்கிறதுக்கு இறங்குதுறை, இரங்கல் அப்படிங்கிற ஒரு நெல் இருக்குது, இரங்கல் நெல் அப்படின்ட்டு நெல் வகையில் சொல்லுவாங்க. இரங்கல் நெல் அவ்வப்போது இந்த ராதா வரணும். சரிங்களா? அடுத்தது இறந்து, இறந்து, இழந்து அமைஞ்சிட்டு சாரணம், இறந்து, ஒரு வையேந்து கையேந்தி. இந்த இறந்து, இந்த ரா வந்தது அப்படின்னா இந்த பிச்சை எடுக்கிற சம்மந்தமாக வர்ற ஏதாக இருந்தாலும் சரி, இந்த ரா, அதாவது இடையின ரகரம், இந்த ரா இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த செத்து போகிறது, சாவறது சம்மந்தமாக வர்றது. சரிங்களா? பாருங்கள், இந்த ரா வந்தாவே கையேந்துதல் அந்த மாதிரி தான் வரும். இந்த ரா வந்ததுனாவே கையேந்தி பிச்சை எடுக்கிற சம்மந்தமாக தான் வரும். சரிங்களா? இறத்தல் அப்படின்னா கையேந்துதல், பிச்சை எடுக்கிறத இறத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ரா வந்தால் தான் இந்த சாவு இந்த மாதிரி வரும். ஓகே. அடுத்தது இரவு. இரவு நமக்கு தெரியும். இந்த இரவுக்கு என்ன சொல்கிறாங்க இதை நம்ம பார்க்கணும். பொதுவாகவே இந்த ரா வந்தாவே சாவு தான் வருதா? ஓகே. இறத்தல், மிகுதி, எல்லை, இறால் மீன், தேன்கூடு, மலை. இரவுனா இந்த இரவுக்கு மலை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. மலைச்சாரல், மலை சம்மந்தமாக வருது. ஓகேங்களா? அடுத்தது இரவை, இரு, இறுக்கம், வேற என்ன? இருக்கால். இந்த இருக்காலுக்கு 2 கால் நமக்கு தெரியும். அப்போ இந்த இருக்காலுக்கு என்ன சொல்கிறாங்க? ஊழிக்காற்று. ஊழி காற்று அப்படிங்கிறதுக்கு இந்த இருக்கால். ஓகேங்களா? ஓகே. இரும்பு. இந்த இரும்புக்கு நமக்கு தெரியும். அப்போ இந்த இரும்பு என்ன சொல்கிறான்? சிறுதூசு, சிறுமலை, தாமரைப்பூ, வியப்பு, தாமரைப்பூ, சிறுமலை, இதெல்லாம் இந்த இரும்புக்கு உண்டானது. குறுங்காடு, இதெல்லாம் இந்த இரும்புக்கு உண்டானது. ஓகேங்களா? சரி, ரைட். ஓகே. வேறு இலக்கம், இலக்குதல், இலை. 3 இலை இருக்குது. இந்த 3 இலையில் இந்த இலை வந்ததுன்னா இலவ மரம், இல்லை அப்படிங்கிற அர்த்தம். இலவு, இலவு அப்படிங்கிற இந்த அர்த்தத்திற்கு. இந்த இலைனா இழப்பீடு, அந்த மீனிங்கில் தான் வருதாங்கிறது தான். அதான் பொருளை இழந்தான், அந்த மீனிங்கு. இந்த இலை அப்படின்னா இழைச்சி போகிறது, அந்த மீனிங்லேயும் வரும். இலக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிய, இளநகை, இளைய அப்படிங்கிற மாதிரி இந்த அர்த்தமும் வரும். ஓகேங்களா? சரி, ரைட். இந்த வீடியோ பதிவில் யார் எழுதுனது? இத்தனை எழுதி விட்டார். ஒரு பேர்னா கோ விஜயராகவன். கரெக்டா?
இவர் விஜயராகவன் எழுதிய புத்தகத்தில் இருந்தால் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மயங்கொலி சொற்களை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 10 சொற்களை வந்து எடுத்துகிட்டு வந்து அப்பப்போ உங்களுக்கு வீடியோ பதிவாக நான் வந்து ஷார்ட்கட்டாகவும் கொடுக்குறேன். இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா எழுதி வச்சுக்கோங்க. பிரிண்ட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க, எழுதி படிக்கிறவங்க அதையும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அது உங்கள் விருப்பம்தான், பார்த்துக்கலாம் என்ன இதுன்ட்டு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் வேறு ஒரு கண்டென்ட்டோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷோபாக்கிலேருந்து நான் உங்கள் ராஜுங்க. தேங்க்யூ.